அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளில் தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். 1 புஸ்தகம் 20ஆம் பகுதி தொடர்ந்து, முதலாம் குறிப்போடு 20ஆம் பகுதி தொடர்ந்து வாசிக்கலாம். ராபாவின் மேல் வெற்றி. ஓராண்டு கழிந்த பின் அரசர்கள் போருக்கு புறப்படும் காலம் வந்தபோது யோவாபு ஆற்றல் மிக்க படையோடு சென்று அம்மோனியர் நாட்டை அழித்தார். பின்பு ராபாவுக்கு சென்று அதை முற்றுகையிட்டார். தாவீதோ எருசலேமில் தங்கிவிட்டார். யோவாபு ராபாவை தாக்கி அதை வீழ்த்தினார். தாவீது அவர்கள் மன்னனின் தலையில் இருந்த மகுடத்தை எடுத்து கொண்டார். அது ஒரு தாளந்து பொன் எடையுடையது. அதில் ஓர் ரத்தினம் இருந்தது. அதை தாவீது தம் மகுடத்தில் பதித்து கொண்டார். மேலும் நகரில் நின்று ஏராளமான கொள்ளை பொருள்களையும் கொண்டு வந்தார். தாவீது அங்கு கூடியிருந்த மக்களை சிறைப்படுத்தி ரம்பம், கடப்பாறை, கோடரி ஆகியவற்றால் அவர்களை வேலை செய்ய வைத்தார். தாவீது அம்மோனியரின் எல்லா நகர் மக்களுக்கும் இவ்விதமே செய்தார். பின்னர் அவர் தம் மக்கள் அனைவருடனும் எருசலேமுக்கு திரும்பினார். பெலிஸ்தியர் மேல் படையெடுப்பு. அதன் பின்னர் கேசேரில் பெலிஸ்தியரோடு அரக்கர் இனத்தானான சிபையாவை கொன்றான். அதனால் பெலிஸ்தியரும் அடிபணிந்தனர். மேலும் ஒரு போர் பெலிஸ்தியரோடு நடந்தது. யாயீரின் மகன் எல்கானான் இத்தியானான கோலியாத்தின் சகோதரன் லகுமியை கொன்றான். இவனது ஈட்டியின் பிடி தறிக்கட்டை அளவு பெரிதாயிருந்தது. காத்தில் மற்றொரு போரும் நடந்தது. ஒவ்வொரு கையிலும் காலிலும் 6 விரல்களாக 24 விரல்களை கொண்ட அரக்கர் இனத்தனான நெட்டையன் ஒருவன் அவ்வூரில் இருந்தான். அவன் இஸ்ரேலை பழித்துரைத்தான். தாவீதின் சகோதரராகிய சிமையா மகன் யோனத்தான் அவனை கொன்றனர். காத்து ஊரில் இருந்த அரக்கருக்கு பிறந்த இவர்கள் தாவீதாலும் அவர் அலுவராலும் சாகடிக்கப்பட்டனர். தாவீதின் கணக்கெடுப்பு பகுதி 21 தொடர்ந்து வாசிக்கலாம். சாத்தான் இஸ்ரேலுக்கு எதிராக எழும்பி இஸ்ரேலை கணக்கிடுமாறு தாவீதை தூண்டினான். தாவீது யோவாபையும் மற்ற படை தலைவர்களையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்செபா தொடங்கி தான் வரை வாழும் இஸ்ரேல் மக்கள் தொகையை கணக்கிட்டு என்னிடம் கொண்டு வாருங்கள், நான் அதை அறிய வேண்டும் என்றார். யோவாபு பதிலுரையாக, ஆண்டவர் தன் மக்கள் இப்பொழுது இருப்பதினும் 100 மடங்கு மிகுதியாய் பெருக செய்வாராக. என் தலைவராகிய அரசரே, அவர்கள் யாவரும் என் தலைவரின் பணியாளர் என்றோ? என் தலைவர் இதை ஏன் நாட வேண்டும்? இஸ்ரேலின் மீது பழிவிழ காரணமாக வேண்டும் என்றார். இறுதியில் அரசரின் கட்டளை யோவாபை பணிய வைத்தது. எனவே யோவா புறப்பட்டு போய் இஸ்ரேல் நாடெங்கும் சென்று எருசலேமுக்கு திரும்பி வந்தார். போருக்கு தகுந்த ஆள்களின் தொகையை யோவாபு தாவீதிடம் அறிவித்தார். வாளேந்தும் வீரர் இஸ்ரேலில் 11 லட்சம் பேரும் யூதாவில் 4,70,000 பேரும் இருந்தனர். எனினும் அரசரின் ஆணையை வேண்டா வெறுப்பாய் நிறைவேற்றினபடியார் லேவி பென்யமின் குலத்தாரை யோவாபு கணக்கிடவில்லை. இக்கணக்கெடுப்பு கடவுளின் பார்வையில் தீயதெனப்பட்டதால் அவர் இஸ்ரேலை தண்டித்தார். தாவீது கடவுளுடன், நான் இந்த செயலை செய்தபடியால் பெரும் பாவம் செய்தேன், உம் அடியனை மன்னியும், மதியனமாய் செயல்பட்டேன் என்று சொன்னார். அப்போது தாவீதுக்கு காட்சியாளராய் இருந்த காத்துவிடும் ஆண்டவர் கூறியதாவது, நீ தாவீதிடம் சென்று ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் 3 காரியங்களை உனக்கு முன் வைக்கிறேன், அவற்றுள் ஒன்றை நீ தெரிந்து கொள், அவ்வாறே உனக்கு செய்வேன் என்று சொல் என்றார். காத்து தாவீதிடம் சென்று, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீயே தேர்ந்து கொள் 3 ஆண்டு பஞ்சமா? உன் எதிரிகளின் வாளுக்கு அஞ்சி 3 மாதம் அவர்கள் முன் ஓடுவதா? இஸ்ரேல் நாடெங்கும் சாவுண்டாகும்படி ஆண்டவரின் தூதர் 3 நாள்கள் நாட்டில் வருவிக்கும் ஆண்டவரின் வாளான கொள்ளை நோயா? இப்பொழுது என்னை அனுப்பியவருக்கு பதிலளிக்குமாறு முடிவை கூறும் என்றார். தாவீது காத்தை நோக்கி, நான் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் உள்ளேன்,
ஆண்டவர் கையில் நான் சரணடைவதே மேல், ஏனெனில் அவர் மிகவும் இரக்கம் உள்ளவர். மனிதர் கையில் நான் அகப்படக்கூடாது என்றார். எனவே ஆண்டவர் இஸ்ரேலின் மேல் கொள்ளை நோய் அனுப்பினார். அதனால் இஸ்ரேலர்கள் 70,000 பேர் மாண்டனர். பின்னர் எருசலேமை அழிக்க கடவுள் ஒரு தூதரை அனுப்பினார். எனினும் அவர் அவ்வாறு அழிக்கும்போது ஆண்டவர் அத்தீங்கை பார்த்து மனமறிந்து அழித்துக் கொண்டிருந்த தூதரை பார்த்து, போதும், உடனே நிறுத்து என்று கட்டளையிட்டார். அந்நேரம் ஆண்டவரின் தூதர் எபூசியனான ஓர்னானின் களத்தருகில் நின்று கொண்டிருந்தார். தாவீது தம் கண்களை உயர்த்திய பொழுது ஆண்டவரின் தூதர் மண்ணுலகுக்கும் விண்ணுலகுக்கும் நடுவே தன் கையில் உருவிய வாள் பிடித்து அதை எருசலேம் மீது நீட்டி இருக்க கண்டார். அப்பொழுது தாவீதும் பெரியோர்களும் சாக்குடை உடுத்தி முகங்குப்புற விழுந்தனர். தாவீது கடவுளை நோக்கி, மக்களை கணக்கிட சொன்னவன் நான் அல்லவா? நானே குற்றவாளி, நானே தீமை செய்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தன? என் கடவுளாகிய ஆண்டவரே, உமது கை என் மேலும் என் தந்தையின் வீட்டாரின் மேலும் இருக்கட்டும். கொள்ளை நோயை மக்களிடமிருந்து விலகட்டும் என்று வேண்டினார். ஆண்டவரின் தூதர் காத்தை நோக்கி, எபூசியனான ஓர்னானின் களத்திற்கு சென்று ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை எழுப்புமாறு தாவீதுக்கு சொல் என்றார். ஆண்டவர் பெயரால் காத்து கூறிய வாக்கின்படி தாவீது சென்றார். அந்நேரத்தில் ஓர்னான் கோதுமை போரடித்துக் கொண்டிருந்தார். அவர் திரும்பிய பொழுது தூதரை கண்டார். அவரோடு இருந்த அவருடைய 4 புதல்வர்களும் ஒளிந்து கொண்டனர். தாவீது தன்னிடம் வருவதை ஓர்னான் தலைநிமிர்ந்து பார்த்து போரடிக்கும் களத்தை விட்டு வெளியேறி முகங்குப்புற தரையில் விழுந்து அவரை வணங்கினார். தாவீது ஓர்னானை நோக்கி, உமது போரடிக்கும் களம் இருக்கும் இடத்தை எனக்கு கொடும். கொள்ளை நோய் மக்களை விட்டு நீங்கும்படி அவ்விடத்தில் ஆண்டவருக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். அதன் முழு விலையை உமக்கு தருவேன் என்றார். ஓர்னான் தாவீதை நோக்கி, என் தலைவராகிய அரசர் அதை எடுத்து கொண்டு தாம் விரும்பும் வண்ணம் செய்வாராக. இதோ எரிபலிக்காக மாடுகளும் விறகுக்காக போரடிக்கும் கருவிகளும் படைகளுக்காக கோதுமையும் இருக்கின்றன, அனைத்தையும் நான் தருகிறேன் என்றார். அரசர் தாவீது ஓர்னானை நோக்கி, அப்படி அல்ல, நான் அதை முழு விலைக்கு வாங்குவேன். உமக்கு உரியதை ஆண்டவருக்காக எடுத்து கொள்ள மாட்டேன். எனக்கு எந்த செலவுமின்றி எரிவி செலுத்தவும் மாட்டேன் என்றார். அவ்வாறே தாவீது 600 பொற்காசுகளை ஓர்னானுக்கு கொடுத்து அந்த இடத்தை வாங்கினார். தாவீது அங்கு ஒரு பலிபீடத்தை ஆண்டவருக்கு கட்டி எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தி ஆண்டவரிடம் வேண்டுதல் செய்தார். அவர் பலிபீடத்தின் மேலிருந்த பலியின் மேல் வானின்று இறங்கிய நெருப்பின் மூலம் ஆண்டவர் பதிலளித்தார். தூதரிடம் அவருடைய வாளை மறுபடியும் அதன் முறையில் வைக்குமாறு ஆண்டவர் கட்டளையிட்டார். அப்பொழுது தாவீது எபூசியரான ஓர்னானின் களத்தில் ஆண்டவர் தமக்கு பதிலளித்ததை கண்டு அங்கேயே பலி செலுத்தினார். மோசே பல நிலத்தில் எழும்பிய ஆண்டவரின் கூடாரமும் எரிபலி பீடமும் அந்நாள்களில் கிபெயோனின் தொழுகை மேட்டில் இருந்தன. தாவீது ஆண்டவரின் தூதரது வாளுக்கு அஞ்சியபடியால் கடவுள் அருளும் வாக்கை பெற அவர் அங்கு செல்ல இயலவில்லை. தொடர்ந்து 22 வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது, கடவுளாகிய ஆண்டவரின் கோவில் இங்கே இருக்கும், இஸ்ரேலர் பலியிடும் எரிபலி பீடமும் இங்கேயே இருக்கும் என்றார். கோவில் கட்டுவதற்கான ஏற்பாடுகள். தாவீது இஸ்ரேல் நாட்டில் வாழ்ந்து வந்த அந்நியரை கூடி வர செய்தார். கடவுளின் கோவிலை கட்டுவதற்காக செலுத்தப்பட்ட கற்களை தயார் செய்வதற்கென்று கல் தச்சரை அவர் நியமித்தார். தாவீது வாயில்களின் கதவுகளுக்கு தேவையான ஆணிகளுக்கு கீழ் மூளைகளுக்குமாக ஏராளமான இரும்பையும் அளவிட இயலா வெண்கலத்தையும் தயார் செய்தார். அவர் எண்ணில் அடங்கா கேதுரு மரங்களையும் தயார் செய்தார். ஏனெனில் சீதோன் தீரின் மக்கள் ஏராளமான கேதுரு மரங்களை தாவீதுக்கு கொண்டு வந்தார்கள். தாவீது என் மகன் சாலமோன் அனுபவமற்ற இளைஞன். ஆண்டவருக்கு கட்டப்பட வேண்டிய கோவிலிலோ பெரிதும் உலகெங்கிலும் பெரும் புகழும் ஆட்சியும் பெற்றதாய் இருக்க வேண்டும். எனவே அதற்கு வேண்டியவற்றை தானே தயாரித்து வைப்பது என்று கூறி தாவீதாருடைய சாவுக்கு முன் ஏராளமான பொருள்களை சேகரித்து வைத்தார். மேலும் தம் மகன் சாலமோனை அழைத்து இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தை கட்டுமாறு பணித்தார். தாவீது தம் மகன் சாலமோனை நோக்கி, என் மகனே, கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு ஒரு கோவிலை கட்ட என் மனதில் நினைத்திருந்தேன். மாறாக ஆண்டவர் என்னோடு பேசி நீ மிகுதியான குருதியை சிந்தினாய், பெரும் போர்களை நடத்தினாய்.
எனக்கு முன்பாக தரையில் நீ மிகுதியான குருதியை சிந்தியதா என் பெயருக்கு நீ கோவில் கட்ட வேண்டாம். இதோ உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் அமைதியின் மன்னனாய் இருப்பான். சுற்றிலும் உள்ள அவனுடைய பகைவர்களின் விருது அவனுக்கு அமைதியை அருள்வேன். எனவே அவனுடைய பெயர் சாலமோன் எனப்படும். அவனுடைய வாழ்நாள்களில் இஸ்ரேலுக்கு நிறைவாழ்வும் அமைதியும் அருள்வேன். அவன் என் பெயருக்கு கோவில் கட்டுவான். அவன் எனக்கு மகனாய் இருப்பான், நான் அவனுக்கு தந்தையாய் இருப்பேன். இஸ்ரேலில் அவன் அரச அரியணையை என்றென்றும் நிலைநாட்டுவான் என்றார். இப்போதும் என் மகனே, ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக. அவர் உன்னை குறித்து கூறியபடியே உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தை நீ கட்டி முடிப்பதில் வெற்றி பெறுவாயாக. உன் கடவுளாகிய ஆண்டவரின் திருச்சட்டத்தை கடைபிடித்து இஸ்ரேலை ஆள்வதற்கு வேண்டிய அறிவையும் விவேகத்தையும் ஆண்டவர் உனக்கு தந்தருள்வாராக. ஆண்டவர் மோசேயின் மூலம் இஸ்ரேலுக்கு கட்டளையிட்ட நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து அதன்படி செய்தால் நீ வளம் பெறுவாய். திடம் கொள், உறுதியாயிரு, அஞ்சாதே, கலங்காதே. இதோ எளியேன் ஆண்டவரின் இல்லத்திற்காக 4000 டன் பொன்னும் 40,000 டன் வெள்ளியும் எடை மதிப்பிட இயலா வெண்கலமும் இரும்பும் ஏராளமாய் சேகரித்துள்ளேன். மரங்களும் கற்களும் தயார் செய்து வைத்துள்ளேன். நீ இன்னும் அதிகம் சேகரிப்பார். வேலை செய்ய திரளான ஆள்களும் கல் தச்சர், கொத்தர், தச்சர் ஆகியோரும் பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு ஆகியவற்றை கொண்டு எல்லாவித வேலைப்பாடுகளையும் செய்யக்கூடிய எண்ணற்ற கைவினைஞர்களும் இருக்கின்றனர். எழு செயல்படு, ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக என்றார். மேலும் தம் மகன் சாலமோனுக்கு உதவி செய்யும்படி இஸ்ரேலின் தலைவர்கள் அனைவருக்கும் தாவீது கட்டளையிட்டு கூறியது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருந்து எத்திக்கிலும் உங்களுக்கு அமைதியை தந்தருள்வார் அல்லவா. உலகில் வாழ்வோரை என் கையில் ஒப்படைத்துள்ளார். ஆண்டவருக்கு முன்பாகவும் அவர் தம் மக்களுக்கு முன்பாகவும் உலக நாடுகள் அடக்கி வைக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது உங்கள் இதயத்தாலும் உங்கள் உள்ளத்தாலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நாடுங்கள். நீங்கள் சென்று ஆண்டவரின் திருதலத்தை எழுப்புங்கள். ஆண்டவரின் பெயருக்கென எழுப்படும் கோவிலுக்கு ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையும் கடவுளின் எல்லா புனித கலன்களும் கொண்டு வரப்படும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் குறிப்பேடு 20, 21 மற்றும் 22 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலங்களும் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.